ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் பெருமாள். வெல்கம் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2000 காலகட்டத்தில் நடந்த மோகினியால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜோலார்பேட்டையிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரேசங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரேசனுக்கு நடந்த சம்பவம் தாங்க. அவர் தாங்க வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு. சரி நண்பர்கள், அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரேசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா இவங்க 3 பேரும் வாழ்ந்து வர்றாங்கங்க. இவங்க அப்பா என்ன வேலை செஞ்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து பூசாரியாக வேலை செஞ்சுட்டு வராருங்க. இந்த பூஜையெல்லாம் செஞ்சு கோயில் வந்து வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறாருங்க இவங்க அப்பா வந்து. இவர் வந்து சுந்தரேசன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாருங்க. இந்த சுந்தரேசன் வந்து அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 20 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இருந்துக்கிறாருங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃப்ரெண்டும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஈவினிங் ஷோவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்க்குறாங்க. ஈவினிங் ஷோ டிக்கெட்டெல்லாம் கிடைக்கலைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஷோ படத்துக்கு தாங்க டிக்கெட் கிடைக்குது. சரி இவங்க 2 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிடுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு இவங்க இவங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து தாங்க வந்தாகணும். பார்த்தீங்கன்னா இவங்க படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு வந்து ஒரு 12:30 மணிக்கு மேலே, அது 1 மணிக்கு கிட்ட ஆகுதுங்க படம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வந்துட்டு இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க, இவங்க ஊருக்கு வந்துட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க நடந்து பேசிட்டு வராங்க. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, ஒரு அழகான ஒரு பெண்மணி போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுதுங்க இவங்களுக்கு 2 பேருக்குமே. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க. யார் அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டுருக்குது, ஏதோ படத்துக்கு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்குமா, நம்ம ஊருக்கார புள்ளையா இருக்குமா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்குறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி முன்னாடியே அந்த பொண்ணு போகுதுங்க, இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி பேசிட்டு வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி அந்த பெண் யாருன்னு பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட நடந்து அந்த பெண்ணை நோக்கி கொஞ்சம் வேகமாக நடந்து வர்ற மாதிரி நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து எவ்வளவோ பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியலைங்க. அது இந்த உருவம் வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நடந்து போயிட்டே இருக்குதுங்க. இவங்க அந்த பெண்ணை நோக்கி எவ்வளோ தான் வேகமாக நடந்தாலும் அந்த பெண்ணை வந்து பிடிக்க முடியலைங்க. அப்புறம் இவர் ஒரு இடத்துல கூப்பிட்டு பார்க்குறாரு, எதுவும் இது பண்ணுறாருங்க. அது வந்து அவங்க அந்த பெண்ணவே அவங்களால பார்த்து பேச முடியலைங்க, பிடிக்க முடியலைங்க. இவர் கூப்பிட்டுனே வராருங்க. கூப்பிட்டாலுமே அந்த பெண் எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் அந்த பெண்மணி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இது என்னவா இருக்கும், எது இருக்குன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி பார்த்துட்டு பேசிகிட்டே அந்த நேரத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுதுங்க. அப்புறம் என்னடா அந்த பொண்ணு எங்கடா காணாமல் போச்சு, இப்போ தான் நம்மளுக்கு முன்னாடி தான் வந்துகிட்டே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா காணுமே, எங்கே போயிருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு 2 பேரும் படுத்துடுறாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டில் போய் படுத்துடுறாங்க. அப்புறமா அடுத்த நாள் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுந்தரேசன் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சும்மா அந்த வயக்காட்டுக்கு அப்படியே போகிறதுங்க, அங்கங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி வேலையாக போகிறாருங்க. போயிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஆகுதுங்க. ஈவினிங்கு ஒரு 5-6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்குற மாதிரி ஒரு அழகாக ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு பெண்மணி வந்து பார்க்குறாங்க.
இவர் வந்து யார்றா அந்த பெண்மணி? நம்ம ஊர்ல புதுசா இருக்குதே அந்த பெண்ணு சூப்பரா இருக்கிறாங்களே! அழகா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரு சுந்தரேசன் பார்த்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இது பண்றாரு, முயற்சி பண்றாருங்க. மு பேசலான்ட்டு முயற்சி பண்றாருங்க. அந்த பெண் அவங்க பாட்டுக்கு முகத்த காட்டி பார்த்துட்டு, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, அவரு அந்த பெண் கூட ஃபாலோ பண்ணிட்டே போறாருங்க. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் தூரத்தில போயிட்டு ஒரு ஒரு ம ம ம மரப்பான ஒரு பகுதிக்கு போறாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு அந்த பெண்கிட்ட பேச்சு குடுக்குறாருங்க. அப்புறம் 2 பேரும் பேசுறாங்க. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா, பேசி முடிச்சுட்டு, அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இவரு சுந்தரேசன் கிளம்பி வந்துடுறாருங்க. அப்புறம் இதே மாரி தாங்க நடந்துட்டுருக்குது. அப்புறம் இன்னொரு டைம் என்ன பண்றாரு, அந்த 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 பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து ஒரு மோகினிங்க. அந்த 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 பெண் வந்து அப்பவே இவங்க கூட பேசுனாங்க பார்த்தீங்களா, அப்பவே அந்த பெண் வந்து அந்த அந்த ஆன்மா வந்து இவரு சுந்தரேசன வந்து பொசஸ் பண்ணிருச்சுங்க. அந்த 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 நேரத்தில பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்ற மாரி அந்த ஆன்மா அந்த அ சொல்ற மாரி இவரு வந்து அவரு அந்த இது ஆன்மா என்ன சொன்னாலும் இவரு வந்து கேட்கற ஆரம்பிச்சுட்டாருங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணிட்டு வந்துட்டு வெளியில வந்து பார்க்கறது, பேசுறது, அந்த மாரி மீட் பண்றது, அந்த மாரி அந்த பெண்மணிகிட்ட நல்லா பழகிட்டு, இவரு வந்து என்ன பண்றாரு, இந்த சுந்தரேசன் வந்து அப்படியே பழகிட்டு வராருங்க. இது வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுடுறாங்கங்க. அந்த பெண்மணி வந்து வீட்டுக்கு வராங்கன்னா, அவங்க சுந்தரேசனோட அப்பா, அம்மா கண்ணுக்கெல்லாம் தெரியாதுங்க. இந்த பெண்மணி தெரியமாட்டாங்கங்க. இவர் கண்ணுக்கு மட்டும் தாங்க அந்த பெண்மணி தெரிற மாரி தெரிறாங்கங்க. இந்த கரெக்ட்டா அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா, எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆனா வந்துருவாங்கங்க. நைட் ஆனா வந்துருவாங்க. காலைல ஆனா போயிருவாங்கங்க. இவரு வந்து பொசஸ் பண்ண மாரி இவரு பொசஸ் பண்ணிருச்சுங்க. இவரு வந்து அந்த அந்த பெண்மணி வந்து இவரு சுத்தமா அந்த பெண்மணி கண்ட்ரோல்ல இவரு வந்துட்ட மாரி ஆயிட்டாருங்க. அந்த மாரி நடந்துட்டு இருக்குதுங்க. இவரு என்ன பண்றாரு, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அ நைட்டு இவருக்குன்னு வந்து ஒரு தனியா வந்து ஒரு ரூம் மாரி, சாலை மாரி போட்டு இவருக்கு கட்டிலெல்லாம் போட்டு குடுத்துட்டுருக்காங்கங்க. அவங்க அப்பா, அம்மா ஒரு பக்கம் படுத்துப்பாங்க. இவரு வந்து ஒரு ரூம்ல ஒரு தனியா ஒரு சால மாரி அமைச்சு அதில படுத்துட்டு இருக்கிறாருங்க இவரு. நைட் ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, வாசல் வழியா வருங்க அந்த பெண்மணி வந்து வாசல் வழியா வருவாங்க. வந்துட்டு இவங்க பேசுவாங்க, பழகுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாரி இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாரியே போயிட்டுருக்குதுங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அந்த மேலலாம் அந்த உத்தரமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி உத்தரத்து மேல வந்து உட்காந்துட்டு கொலுச ஆட்டின்னு சிரிக்கிறது, இது பண்றது, பேசுறது, இந்த மாரி வந்து அந்த பெண்மணி வந்து பண்றாங்கங்க. இவரு வந்து அந்த பெண்மணி கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, அது வந்து இவருக்கெல்லாம் அது சாதாரணமா இருக்குதுங்க. அப்புறம் இவரு என்ன ஆசைப்படுறாரோ, அது கேட்கறதுங்க. "என்ன உனக்கு வேணும்? என்ன ஆசைப்படுற? நீ என்ன என்ன ஆசைப்பட்டாலும் என்னால குடுக்க முடியும். சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, இவரு கேட்கற அந்த பொருளுங்க, அதாவது சாப்பிடுறதுக்கு பலவிதமான அந்த பொருளுங்க, அது இதுன்னு கேட்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து அ கண் கண் எதிர்க்க அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குற மாரி குடுப்பாருங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தடவி பார்ப்பாருங்க. தடவி பார்க்கும்போது இவர் கைக்கே வந்து எதுவும் தட்டுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இந்த சுந்தரேசன் வந்து. அந்த மாரி அப்படியே போயிட்டுருக்குதுங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஆனா வந்து இவருக்கு அத அந்த உருவத்த பார்த்தாவே இவரு பொசஸ் ஆயிருவாருங்க. மறுநாள் காலையில ஆனா தான் இவருக்கு வந்து அப்படியே இவர் மாமூலா வந்து எப்படி இருப்பாரோ, அந்த மாரி ஆயிருவா நல்லா நார்மல் ஆவாருங்க. அந்த மாரி ஆயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, இவரு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. என்னடா நம்ப இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம், இப்படி செஞ்சுட்டுருக்குறோம். இந்த பெண் வராங்க, நைட்டு வராங்க. நம்ப அப்பா, அம்மாலாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்கவே இல்லையா? அவங்க கண்ணுக்கு தெரிறதே இல்லையா? இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா, இவரு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆயிட்டு போயிட்டுருக்கிறாருன்னா, ரொம்ப ஒரு மீடியமான நல்லா ஆரோக்கியமா ஒரு 20 வயசுல எப்படி இருப்பாங்க பசங்க, அந்த மாரி இவரு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாளுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆயிட்டு அப்படியே ரொம்ப உடல்நிலை ரொம்ப சரியில்லாம மாரி ஆயிடுறாருங்க. ரொம்ப நொந்து அப்படியே போயிடுற மாரி ஆயிடுறாங்க. இவங்க அப்பா, அம்மாலாம் வந்து என்ன யோசனை பண்றாங்க, என் பையன் இப்படியே என்ன இப்படியே இளைச்சு போயிட்டுருக்கிறான், நல்லா இருந்தான் வர வர இந்த மாரி ஆயிட்டுருக்கிறானே அப்படின்ட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான்ப்பா
இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு பெண் என்கிட்ட வந்து பழகிட்டுருக்குறா, அப்படி வர்றா. ஏன்டா எங்களுக்கெல்லாம் தெரிறதே இல்ல. எந்த பெண்றா வராங்க? என்ன ஏது? அப்படின்னு கேட்கும்போது, நைட் ஆனா கரெக்ட்டா வர்றாங்கப்பா. காலைல ஆனா போயிடுறாங்க அந்த பெண்ணு. அப்படி எனக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாமே இது பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. எனக்கு காலைல ஆனா தான்ப்பா என்ன ஏதுன்ட்டு எனக்கு புரியுது. நைட்டெல்லாம் எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு புரியறதில்ல எதுவுமே அப்படின்னு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி வாரி போட்டுருதுங்க. பையனுக்கு இது இந்த மாதிரி என்னவோ நடந்துட்டுருக்குது, என்னவோ நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுருதுங்க இவருக்கு. அப்புறம் பார்த்தேன் இவங்க அம்மா இதெல்லாம் சேர்ந்துட்டு இவங்களுக்கெல்லாம் உச்சக்கட்ட பயத்தில இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இவரே ஒரு பூசாரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்து. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பேய் ஓட்ட சடங்கெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய பூசாரிங்க அவங்க இந்த மாதிரி பேய் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இவர் வந்து நல்ல பெரிய நல்ல இதுங்க மந்திரவாதிங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு பூசாரிக்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, இவர் விசாரிச்சுட்டு இவர் கூப்பிட்டு போகிறாருங்க. கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் போய் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு உட்கார வச்சு எல்லாம் பார்க்குறாங்க. என்ன ஏதுன்னு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அப்புறம் அந்த அந்த மோகினி வந்து அவர் மேலே இறங்குதுங்க. அந்த பெண்ணுன்றது வந்து அந்த மோகினி தான்மாங்க அந்த பெண் வந்து. அந்த மோகினி வந்து இவர் மேலே வந்துடுதுங்க. வந்துட்டு என்னன்னு சொல்லுதுன்னா, இது வந்து என்னோட ஹஸ்பண்ட், என்னுடைய கணவன் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு வரோம். நாங்கள் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு வரோம். நான் வந்து இவரை விட்டு நான் போவே மாட்டேன். இவர் வந்து எனக்கு கணவர் வந்து நான் எங்கேயுமே நான் இவரை விட்டு போமாட்டேன். அப்படின்னு இந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. இல்ல ஒரு கட்டத்தில இந்த சின்ன பையன்ம்மா இது. நீ யாரும்மா? என்னாம்மா? ஏதும்மா? நீ பேசும்போது, நான் வந்து இந்த மாரி வந்து நான் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே இந்த மாரி இறந்துட்டேன். இறந்துட்டு எனக்கு நீ அந்த வாழ்க்கைன்றதான அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்காதே நான் வந்து இறந்துட்டேன். அதனால வந்து எனக்கு வந்து இவரை வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. நான் வந்து இவர் கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இவர் தான் என் கணவர். நான் இவர விட்டு போமாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறோம். அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மோகினி பேசுதுங்க. இவரு ஒரு கட்டத்துக்கு மேல பூஜை பண்ணிட்டுருக்கிறேன். பூஜை பண்ணி இவரு சொல்றாருங்க. அவரு போவே முடியாது. நான் போனாக்க இவர நான் கொன்னு இவர வந்து என் கூட கூப்பிட்டு தான் போவேன். அப்படின்னு அந்த மோகினி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, இவருடைய சுந்தரேசன் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த மோகினி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. கெஞ்ச ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் அப்புறம் பூசாரி, "சரி, சரி இரு, நீ அமைதியா இரு. இத எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இன்னும் வேற வேற பூஜையெல்லாம் பண்ணி, ஏதோ சில அந்த இதெல்லாம் சொன்னாருங்க. அந்த கோழியெல்லாம் அறுத்து, இந்த மாரி சில பூஜையெல்லாம் பண்ணி என்ன பண்றாருங்கன்னா, அத விரட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணி பூஜை பண்ணிட்டுருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மோகினி வந்து, "சரி நான் போயிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அப்புறம் "உனக்கு என்ன ஆசைப்பட்டது எதான்னு வேணும்னா கேளு." அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நானு ஆசைப்பட்டத நான் இவர் கூட வாழ்ந்துட்டேன். நான் இதுமேல் வந்து சரி நான் போயிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சத்திய வாக்கு வாங்கிட்டு இவர் வந்து அதுக்கு மேல அந்த ஆன்மா போயிர்றேன்னு சொல்லிட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்துர்றாருங்க. சுந்தரேசன் விழுந்துர்றாருங்க. அதுக்கு மேல இவரு இதெல்லாம் தண்ணி தெளிச்சு அவர எழுப்பி விபூதியெல்லாம் வச்சு, அவர அதுக்கு மேல வீட்டுக்கு கூட்டு போயிட்டாருங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மோகினிகிட்டேருந்து இவரு வெளிய வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் குணமாகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு எனக்கு. அப்படின்னு சொல்லி இந்த சுந்தரேசன் நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. இவர் வந்து அந்த காலகட்டத்தில நடந்த என்னால சம்பவம் பிரதர் இது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெனச்சாலும் என்னால மறக்கவே முடியாது. இந்த சம்பவம் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்ல வந்து இது பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரேசன் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு நல்லா வாழ்ந்துட்டு வராராமாங்க. இவருக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நாங்க சந்தோஷமா வாழ்ந்து வரோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் மூலியமாக நம்பளுக்கு சென்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கிறாருங்க. அந்த சுந்தரேசனுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டுங்க, இந்த வீடியோவ இத்தோட முடிச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா, எதனா ஒரு அமானுஷ சம்பவம் நடந்திருந்தா, நீங்க அந்த வாட்ஸ்அப் மூலியமாக கீழ நம்பர் குடுத்துருங்க. இந்த வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு நடந்த அமானுஷ சம்பவத்த
அனுப்பிச்சி விடலாங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, பாய்.